ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கேம் ஆடும் போது என்ன கேம்னா பிகேஎஸ்டி. இப்போ நம்மளுக்கு புதுசாக ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. இந்த நியூ அப்டேட்டை நம்ம சூப்பராக ஜாலியாக கொண்டாட போகிறோம். இது என்ன அப்டேட்டுன்னு உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கும். கிறிஸ்மஸ் அப்டேட் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, ஜாலியாக இருக்கு. இந்த கிறிஸ்மஸோட அந்த சவுண்ட் இருந்துச்சுன்னா லைட்டாக டிஸ்டர்பன்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் மாற்றிட்டேன். இந்த கேமில் நீங்கள் ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு ட்ரிக்கு தான் இருக்குது. இந்த ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்கள்கிட்ட பைக்கோ இல்லை காரோ இருந்துச்சுன்னா, இல்லை நம்ம இந்த ரேஸுக்கு போனோடனே நம்மளுக்கு ஒரு கார் கொடுப்பாங்க. காரில் நம்ம ஜாலியாக சுற்றுவோம். நேராக ஸ்பீட் பட்டன் எடுத்துட்டு போகணும். இப்படி போனதுக்கப்புறம் ஒரே ஜம்ப். இந்த பட்டன் அழுத்ததுக்கப்புறமா நம்ம சீக்கிரமாக ஒரு 10 செகண்ட்ஸுக்குள்ளே நம்ம போயிடுவோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம நேம் இருக்க அட்மின். ஆனால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, என் நம்பரும் என் பேரும். இல்லைன்னா நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரே ஒரு செகண்ட் கைஸ், நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என் பேரை உங்களுக்கு சொல்கிறேன். அட்மின்னு போட்டுக்கோங்க. #95631. இதுதான் என் நம்பர். எனக்கு ஃபாலோயிங் 19 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 3 ஃபாலோயிங்கு. அது இவங்க தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த பையன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என் கூட ஜாலியாக இந்த பாருங்கள் அட்மின் நான் இருக்கேன். இப்போ என் கூட ஃபோட்டோ எடுத்து இப்போ அட்மின் ஆர்மர் வாங்கியிருக்கான். இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன். இந்த ஆர்மர் கிட்டத்தட்ட 400 டைமண்ட்ஸ். இது எப்படி சம்பாதிச்சானே தெரில. நான் சொல்கிற ஆப்ஷனில் தான் பண்ணிருப்பான். ஒன்று ரொம்ப நாள் சேர்த்து வச்சு அந்த அட்மின் ஆர்மர் வாங்கியிருப்பான். இல்லைன்னா உங்கள் பேங்க்லேருந்து காசு எடுத்து பிகேஎஸ்டிக்கு போட்டு அவன் 400 டைமண்ட்ஸ் வாங்கியிருப்பான். நான் ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். பிகேஎஸ்டியில் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் சம்பாதிச்சு டைமண்டை சம்பாதிங்க. அதே மாதிரி காசும் சம்பாதிங்க. ரெண்டுத்தையுமே சம்பாதிங்க. சம்பாதிச்சா என்னோட அருமை தெரியும். இது ரியல் கிடையாது, ஒரு டெமோக்கு தான் சொல்கிறேன். இது உண்மையால பண்ணோம்னா நீங்கள் கொடுத்து ஏமாந்துட வேண்டாம். ஏன்னா ஒரு பையன் அப்படி தான் பிகேஎஸ்டியில் காசு போட்டிருக்கான். காசு போட்டு ஒரு 1000 டைமண்ட்ஸை வாங்கியிருக்கான். வாங்கின அடுத்த நிமிஷமே என்ன ஆயிடுச்சுன்னா அவனோட இது வந்திருக்கு. அவனுக்கு
உங்கள் பேங்க்லேருந்து நாங்கள் ஒரு 1000 ருபீஸ் 1000 டைமண்ட்ஸுக்காக எடுத்துருக்கோன்னு சொல்லிருக்கோம். சரின்னு சொல்லிட்டு அந்த பையனை விட்டுருக்கான். அவன் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துகிட்டு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் காசு எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. இந்த பையனோட காசே போயிடுச்சு. இதனால தான் கேம்ஸ் எதுக்குமே காசு செலவு பண்ணக்கூடாதுன்றாங்க. அதையும் கேட்காத சில பேர் இப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு 10 இல்லை 15 நாள் முன்னாடி என் கூட ஒரு நூபா என் கூட ஃபோட்டோ எடுத்தான். இப்போ அவன் பெரிய ஆளாக இருக்கானா என்னாலே பார்க்க முடியல. நான் என்னை பெருமையாக பேசிட்டேன். ஒரே ஒரு செகண்ட் பாருங்க, சூப்பராக அவன் வீடை டெக்கரேட் பண்ணிருக்கோம். இந்த இதோடைய ஒன்று எவ்வளோ தெரியுமா? 1500. அவன் எவ்வளோ பணக்காரனாக இருப்பான். இங்கே பாருங்க, செமையான ஆள் தான். அவ்வளோதான வீடு. இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான். வீடு எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? இந்த வீடு நான் பார்க்கும்போது ஒரு டைம் பார்க்கும்போது 900 காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தது. போன டைம் இந்த வீடு லான்ச்சர் ஆகும்போது இப்போ எவ்வளோ இருக்கு தெரியுமா? இப்போ பாருங்க, இது நம்மளுக்கு டைமண்ட்ஸ் கொடுத்து பை பண்ணுற மாதிரி இருக்கு. 400 டைமண்ட்ஸ் கொடுத்து பை பண்ணுற மாதிரி இருக்கு. போன டைம் காசு கொடுத்து பை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நம்ம வீடு செட்டிங்க போய் பார்ப்போம்.